வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு உங்களுடைய பிறவி பலனை அடைய வைகுண்ட ஏகாதசியான இன்று, அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இதை செய்யுங்கள். சிம்மராசிக்கு இது நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் வக்ரகதியிலும், தனுசு ராசியில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இன்றைய தினத்துல சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வைகுண்ட ஏகாதசியை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இறைவனை சரணடையும் அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் வைகுண்ட பதவி கொடுப்பதற்காக வைகுண்ட கதவுகள் திறக்கும் நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியான இன்று திறக்கப்படுகிறது. பொதுவாக ஏகாதசி விரதம் மகிமை கொண்டது. இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது. ஆண்டுக்கு 24 ஏகாதசிகள் உண்டு. அவற்றில் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. திருமாலின் திருப்பிடமான வைகுண்டத்தின் கதவுகள் இந்த நாளில் திறக்கப்படுவதாக ஐதீகம். ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க இயலாத விட்டாலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து பெருமானை வழிபட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த ஏகாதசி விரதம் வந்த முறை என்ன என்று பார்க்கும்போது, தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான். தங்களை காப்பாற்றும்படி தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார். பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலிலுள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தார். அவள் முரனுடன் போரிட்டு வென்றாள். முரண் என்ற அசுரனை அழிக்க விஷ்ணுவிடம் இருந்து சக்தியாக அவதரித்தாள் ஏகாதசி. அசுரனை அழித்த உன்னை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் என்று ஏகாதசிக்கு வரமளித்தாள் பெருமாள். தமிழகம் உட்பட தென் மாநிலங்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதி வைகுண்ட ஏகாதசி நாளாக கொண்டாடப்படுகிறது. மகாபாரத போர் நடைபெற்ற நாட்களில் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி நாளில்தான் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் செய்தார். அதனாலேயே வட மாநிலங்களில் ஏகாதசியை கீதா ஜெயந்தி என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றனர். இந்த ஏகாதசியினுடைய தத்துவம் என்ன என்று பார்க்கும்போது, ஏகாதசி என்பதற்கு 11ஆம் நாள் என்பது பொருள். ஞானேந்திரங்கள் 5, கர்மேந்திரங்கள் 5, மனம் 1 ஆகிய 11ஐயும் பெருமாளுடன் ஐதீகப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசியினுடைய தத்துவமாகும். இப்படி உடலாலும் உள்ளத்தாலும் பெருமாளுடன் ஒன்றி உபவாசம் இருப்பதையே ஏகாதசி புண்ணிய தினம் வலியுறுத்துகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஏகாதசியான இன்றைய தினம் சொர்க்கவாசல் திறப்பு மிக விமர்சையாக கொண்டாடப்படும். மகாவிஷ்ணுவால் வதம் செய்யப்பட்டதால் பரமபத பாக்கியம் பெற்றவர்கள் மதுகைடவர் என்கின்ற அசுரர்கள் தங்களுக்கு கிடைத்த வைகுண்ட பேரு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினர். எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் வடக்கு வாசல் வழியாக உற்சவ மூர்த்தியாக தாங்கள் வெளிவரும்போது தங்களை தரிசித்து பின்தொடரும் பக்தர்களது பாவங்களை நீக்கி முக்தி அளிக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தித்தனர். அப்படியே அருள் செய்தார் பெருமாள். இதன் பொருட்டே சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டினார் திருமால். ஸ்ரீரங்கம் உட்பட நாடு முழுவதும் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரைக்கும் திருமங்கை ஆழ்வாரின் பக்தியிலும் திருப்பணியிலும் மகிழ்ந்த ஸ்ரீரங்கநாதர் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். நம்மாழ்வார் பரமபதம் அடைந்த நாளான மார்கழி வளர்பிறை ஏகாதசியை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும். நம்மாழ்வாரின் திருவாய் மொழிக்காக திருவிழா நடைபெற அருள வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் வரம் கேட்டார். ஸ்ரீரங்கநாதரும் அப்படியே ஆகட்டும் என்று அருளினார். அதன்படி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருப்பது என்று பார்க்கும்போது, ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும். ஏகாதசி நாளில் அதிகாலையில் நீராடிவிட்டு திருமாலை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். இன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். நீர் மட்டும் பருகலாம். 10வது
திதியாக தசமி 11வது நாளில் திதியாகி ஏகாதசி 12ஆம் திதியாகிய துவாதசி என்று 3 தினங்களிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும். மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி பெருமாளை வழிபடுபவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். மார்கழி மாதத்தில் வரும் வளர்வரை ஏகாதசியில் மகாவிஷ்ணுவை மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை திறந்து வைத்து காத்திருக்கிறார் திருமால். அந்த ஐதீகத்தை சம்பிரதாய நிகழ்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி தினத்தில் ஸ்ரீரங்கம் உட்பட அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறக்கப்பட உள்ளது. மறவாமல் திருமாலை தரிசித்து எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் பெறுவோம். அது மட்டுமில்லாமல் இந்த ஏகாதசி திருநாளான இன்று வைகுண்ட விரதத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, மகாவிஷ்ணுவை அதிதேவதையாக கொண்ட புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்களும் சனி பகவானால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கி நிலையான செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும். மேலும் பித்ரு தோஷம் நீங்கும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல 7 ஜென்மத்திலும் செய்த பாவங்களை நீக்கக்கூடியது. தீராத நோய்கள் தீரும், சகல செல்வங்களும் உண்டாகும், சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள், பகைவர்கள் நீங்குவார்கள். வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசிக்க பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும். இந்த பிறவியில் நிலைத்த புகழ், நோயற்ற வாழ்வு, நன்மக்கட்பேறு முதலியவற்றை பகவான் அளிப்பதோடு மறுபிறவியில் வைகுண்ட வாசம் சொர்க்கம் வாசம் அருள்வார் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் சிம்மராசினியர்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம அங்கே செவ்வாய் புதனும் இருக்கிறார்கள். சுக்கிரனை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சியான சிந்தனைகளை தர இருக்கிறாரு. சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவ இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குது. குடும்பத்திற்கு தேவையான ஆதாய வழிகளில் முயற்சிகளை செய்வீங்க. ஒற்றுமை பலப்பட இருக்குது. மனைவியின் மூலமாக பண வரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. புது வீடு கட்டும் யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைச்சிருக்குதுங்க. 9ஆம் இடத்தில் குரு இருப்பதால சுப தடங்கல்கள் விலக இருக்குது. தொழில் வியாபாரம் செழிப்பை தருங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசினியர்கள் இன்றைய நாள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உடல் நலத்தில் கவனம் தேவைங்க. 2இல் கேது 8இல் ராகு இருப்பதால் எந்த வேலையாக இருந்தாலும் முன் யோசனையின்றி ஈடுபடாதீங்க. இது தவிர கண்டகச்சனியும் நடக்குது என்பதால அன்பாக இருக்கும் குடும்பத்தில் அவசரப்பட்டு ஏதாவது பேசி மகிழ்ச்சியை குறைத்து கொள்ளாதீங்க. கோபதாபங்கள் மற்றும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல கிரகங்களின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குரு ராகவேந்திரரை வணங்குங்க. அது மட்டும் இல்லாம வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.